மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழிவை நாடாது. இப்படிப்பட்டதான பொறுமையான அன்பை பெற்றிருப்பவர்கள்தான் தெய்வீக பண்புடையவர்கள். அன்பு இரக்கமுள்ளதாய் இருக்கிறது, இரக்கம் பண்பில் வெளிப்படுகிறது. அன்பானவர்கள் இரக்கம் உள்ளவர்கள். இப்படிப்பட்டதான அன்பு ஒரு நபரை பாதுகாக்க முற்படுகிறது. குறிப்பாக சோதனைக்குட்படுபவர்களை பாதுகாக்கிறது. அதாவது பாவத்தில் விழுவதால் ஏற்படும் தீங்கு, இழப்பு அல்லது அவமானத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வகையான அன்பு தம்மிலும் மற்றவர்களிலும் தம்முடைய உன்னத வேலையை தொடங்கியவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி இந்த வகையான அன்புள்ள ஒரு நபர் உண்மையுள்ள தேவனை விசுவாசித்து தன் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்கிறார். அன்பு எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நிலைத்து நிற்கக்கூடியதாய் இருக்கிறது. அன்பு ஒருபோதும் தோற்று போவதில்லை. தெய்வீக அன்பு ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. ஆம், எனக்கு அன்பானவர்களே, பிறரிடம் அன்பு கூறுங்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக அன்பை தாருங்க. நாங்களும் பிறரை நேசிக்க கிருபை தாருங்க. உங்க அன்பு எங்க ஒவ்வொருவரிலும் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.